வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்ற பின் இன்று தமிழக சட்டசபையில் முதல் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. 2026-27 ஆண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். தமிழக மாநில வருவாயை அதிகரிக்க வருவாய் மேம்பாட்டுக் குழு விரைவில் அமைக்கப்படும். 2036க்குள் 1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதே இலக்கு என நிதியமைச்சர் பேசினார். பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்காக 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு ஸ்மார்ட் சைக்கிள், லேப்டாப், சூப்பர் கிளீன் கேம்பஸ் உள்ளிட்ட திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு திருமணத்திற்கான அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் பட்டுப்புடவை வழங்க 812 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு ஹாஸ்பிட்டலில் பிறக்கும் குழந்தைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கருவுற்ற பெண்கள் சேவை மையம் மாநிலம் முழுவதும் துவங்கப்படும். கட்டணம் இல்லாமல் உணவு மற்றும் தொடர் மருத்துவ கண்காணிப்பு சேவைகளுக்கு தாய் கேர் திட்டத்திற்கு 23 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 354 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின பெண்களுக்கு நில உரிமை பெற்றுத்தரும் நோக்கில் மண்ணின் மகள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த போதையில்லா தமிழகம் ஆப் அறிமுகம் செய்யப்படும். போதைப்பொருள் பயன்பாடு குறித்து புகார் கொடுக்க 1058 என்ற இலவச எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் ஏஐ நகரம் சென்னை மெட்ரோ பரிந்துரை, கூவம் மற்றும் அடையாறு மறுசீரமைப்பு, காலை உணவு திட்ட விரிவாக்கம், பனை விவசாயிகளுக்கு பிரத்யேக திட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கு புதிய காப்பீடு என பல்வேறு துறை சார்ந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. சட்டசபையில் சுமார் 2.5 மணி நேரம் நிதியமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டை வாசித்தார். தொடர்ந்து இன்றைய கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. நாளை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். 2026-27 தமிழக பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க அறிவிப்புகள் பல இருந்தாலும் சிறு குறு தொழில்களுக்கு தனி முக்கியத்துவம் அளிக்காதது வருத்தம் அளிக்கிறது என தமிழ்நாடு அப்பளம், வடகம், மோர் வத்தல் சங்கம் கூறியுள்ளது. இதுகுறித்து சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் திருமுருகன் கூறுகையில், தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள 2026-27 பட்ஜெட்டில் கல்வி, விவசாயம், நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சமூக நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னேற்ற நோக்கத்துடன் பல அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன் தள்ளுபடி, குறுவை சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு போன்ற அறிவிப்புகள் விவசாயிகளின் பொருளாதார சுமையை குறைக்க உதவும். இது உணவு பாதுகாப்புக்கும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கும் நல்ல அறிகுறியாகும். ஆனால் வேளாண் விளைபொருட்களுக்கு நிலையான விலை, மதிப்பு கூட்டும் உணவு பதப்படுத்தப்படும் தொழில்கள், பாரம்பரிய உணவு தொழில்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த சிறு தொழில்களுக்கு நேரடி ஊக்கத்திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் போதிய அளவில் இடம்பெறவில்லை என்பது வருத்தமளிக்கிறது. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இந்த தொழில்கள் வளர்ந்தால்தான் விவசாயம் வளரும், விவசாயம் வளர்ந்தால்தான் உணவு தொழில் வளரும். கல்வி மூலம் திறமையான இளைஞர்கள் உருவானால்தான் தொழில் வளர்ச்சி நிலையானதாக அமையும். எனவே எதிர்கால அரசு கொள்கைகளில் சிறு குறு தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு அப்பளம், வடகம், மோர்வத்தல் சங்க மாநில தலைவர் திருமுருகன் வலியுறுத்தியுள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுக்கான, குறிப்பாக குடிசல் தொழிலுக்கான தனி வட்டி விகிதம் சார்பில் கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்துதல், அதற்கான உள்கட்டமைப்பு வைத்து கொள்ளுதல், அவர்கள் சந்தைப்படுத்துவதற்கான ஏற்றுமதி மையங்கள் அமைத்து கொடுப்பது, மானிய விலையில் இயந்திரங்களை கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடு செய்வது போன்றவற்றை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அப்பள, வடகம், மோர்வத்தல் சங்கம் கேட்டுக்கொள்கின்றது. விவசாய பொருட்களின் நேரடியாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும் பொருளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக வட்டி விகிதம், இயந்திரங்கள் கொள்முதல், ஏற்றுமதி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது இருக்குது. குறிப்பாக அப்பளம் தயாரிப்பு முழு உளுந்தம்பருப்பினால் தயார்படுகிறது தான் அப்பளம். இந்த அப்பளத்திற்கான மானிய விலையில் உளுந்து கொள்முதல் செய்வதற்கும் ஒரு வருடத்திற்கு சீரான விலையில் அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை மத்திய, மாநில அரசுகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். கல்வி நிலையங்களை சீரமைக்க வேண்டியதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக சைக்கிள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள், அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான திட்டங்கள். அதை
தமிழ்நாடு அப்பள வடக்கு மூர்வத்தர் சங்கம் வரவேற்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டுகளில் தேங்கும் குப்பைகள் 75 ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை கொண்டு அகற்றப்படுகிறது. மாவட்ட மகளிர் திட்டம் மூலம் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 540 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் 100 ரூபாய் சம்பளம் உயர்த்தப்பட்டது. அதற்கான அரசாணை ஜூலை 15ஆம் தேதி சீர்காழி நகராட்சி நிர்வாகத்திற்கு கிடைத்தது. ஒப்பந்த பணியாளர்கள் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட 640 ரூபாய் சம்பளத்தை நிலுவைத் தொகையுடன் சேர்த்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். எனினும் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை கண்டித்து உயர்த்தப்பட்ட ஊதியத்தை நிலுவையுடன் வழங்க கோரி ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர். நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குப்பைகள் அள்ளப்படாததால் நகர் முழுவதும் குப்பைகள் தேங்கி கடும் துர்நாற்றம் எடுக்கிறது. சீர்காழி நகராட்சி பொறுப்பு கமிஷனர் சசிகலா, சுகாதார ஆய்வாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் ஒப்பந்த பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மண்டல நிர்வாக இயக்குநரின் அனுமதி பெற்று உயர்த்தப்பட்ட சம்பளம் நிலுவைத் தொகையுடன் வழங்கப்படும் என தெரிவித்தனர். அதை ஏற்காத ஒப்பந்த பணியாளர்கள் உடனடியாக உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கும்பகோணம் அடுத்த பாபநாசம் அருகே வடக்கு நாயக்கன்பேட்டை ஊராட்சி மேலத்தெரு மற்றும் கீழத்தெரு பகுதிகளில் பல மாதமாக குடிநீர் சப்ளை இல்லை. குடிநீர் தேடி பொதுமக்கள் நீண்ட தூரம் அலைகின்றனர். அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் குடிநீர் கேட்டு பாபநாசம் சாலியமங்கலம் சாலை, வடக்கு நாயக்கன்பேட்டை பகுதியில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்பாட்டுக்கு விரைந்த போலீசார் மற்றும் ஊராட்சி அலுவலர்கள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் மறியல் கைவிடப்பட்டது. மறியலால் பாபநாசம் சாலியமங்கலம் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்கா சர்வதேச சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. வரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடக்கும் 2வது சீசனையொட்டி மலர் நாற்றுகள் நடும் பணி பூங்கா அலுவலர்களால் இன்று சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. சிம்ஸ் பூங்கா தோட்டக்கலை அலுவலர் நித்யா, உதவி தோட்டக்கலை அலுவலர் குரு முன்னிலையில் தோட்டக்கலை அலுவலர்கள் நாற்றுகளை நடவு செய்து துவக்கி வைத்தனர். முதற்கட்டமாக பால்சம் வகை செடிகள் நடவு செய்யும் பணி நடக்கிறது. வரவிருக்கும் 2வது பருவ பொழிவிற்காக சுமார் 2,50,000 மலர் நாற்றுகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட உள்ளது. நெதர்லாந்து, பிரான்ஸ், ஜப்பான், அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி போன்ற வெளிநாடுகளை தாயகமாக கொண்ட 75க்கும் மேற்பட்ட அரிய வகை மலர் செடிகள் இதற்காக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. வண்ண மலர்கள் விரைவில் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்க தயாராகி வருகின்றன. ஆடி பௌர்ணமி முடிந்த நிலையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. அதில் 6,29,99,271 ரூபாய், 197 கிராம் தங்கம், 1,640 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைக்கப்பெற்றது.